வணக்கம். இன்றைய தினம் குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது மகர ராசி நேயர்களுக்காக பார்க்கின்றோம். மகர ராசி நேயர்களுக்கு இதுகாலம் மகர ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குருவானவர் தற்பொழுது பெயர்ச்சியாகி தனுசு வீட்டுக்கு விரயத்தில் வந்து அமருகிறார். தனுசு ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் அமருகிறார். அங்கேயும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானோடு சேர்ந்து மூவரும் அங்கே அமர்வு பெறுகிறார்கள். எனவே இந்த மகர ராசி நேயர்கள் யாராவது ஒரு காலம் இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இதுவே கடைசி பிறவியாக இருக்கும். கேதுவும் குருவும் சனியும் எல்லா 3 கிரகங்களும் சேர்ந்து 12இல் இருப்பதால் இவர்களுக்கு மோட்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். சரி, மேசராசி என்று சொல்லக்கூடிய இந்த மகரத்துக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இந்த மகர லக்னம் அல்லது ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகங்களை எல்லாம் விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. விரயத்தில் உட்கார்ந்து பார்ப்பதால் இந்த சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தாய் அல்லது சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வண்டி வாகனம், வீடு, நிலம்புலன்கள், இதன் காரகத்துவங்கள் ஏதாவது செலவுகளை செய்து செப்பனிட்டு அங்கே அவர்கள் விருத்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த குரு பெயர்ச்சியின் காலங்களில் நாம் பார்க்கின்றோம். மகர ராசியில் தன்னுடைய 7ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தன்னுடைய மகர ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பினையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். மகர ராசிக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தை குருவானவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் அப்போ 6ஆம் வீட்டினுடைய தன்மைகள், 6ஆம் வீடு ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினை, அல்லாது ருணரோக சத்ரு நோய்கள், கடன் தொல்லைகள், எதிரிகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்பினை விரயத்திலே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்போ செலவீனங்களை செய்து நோய்களாக இருந்தாலும் வம்பு வழக்கு கடன்களாக இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பினை இந்த மகர ராசி நேயர்கள் குரு பெயர்ச்சியின் காலங்களில் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மகர ராசிக்கு சிம்மம் என்று சொல்லக்கூடிய ராசி 8ஆம் வீடாக வரக்கூடிய ஒரு அமைப்பினை நாம் பார்க்கின்றோம். விரயஸ்தானத்திலே உட்கார்ந்து 8ஆம் வீடு, மகரத்துக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால் ஆயுள் விருத்திகளை, செலவுகளை செய்து ஆயுள் விருத்திகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினையும், ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் செலவுகள் செய்து அதன் வாயிலாக நிவர்த்திகள் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நாம் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது. சில நேரங்களில் மகர ராசி நேயர்கள் ஏதாவது பெரியவங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்கள், அவங்களுக்கு ஒரு
ரொம்ப கஷ்டமான காலங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பினையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த மகர ராசிக்கு ராசியாதிபதி சனி பகவான் லக்னத்துக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதும் அங்கே விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினை பெற்றிருப்பதாலும் விரயங்கள் அங்கே சுப விரயங்களாகவும் பொருள் விரயங்களாகவும் சில நேரங்களில் உயிர் விரயம் கூட ஆகக்கூடிய ஒரு அமைப்பினை நாம் இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கின்றோம். இந்த மகர ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்கு தன்னுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் அங்கே அவர் நீச்சம் பெற்று இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு உயிர் சேதம் வரக்கூடிய ஒரு சில அமைப்புகளையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக பெரிய யோகங்களையும் பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறைவு என்றுதான் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இது கிரகத்தினுடைய நிலைப்பாட்டை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்பினை நமக்கு தெளிவாக கிடைக்கிறது என்ற ஒரு அமைப்பினை கூறி இந்த மகர ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சியினுடைய பலாபலன்களை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.